ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் வீட்லேயே மாவரைச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய முறுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் லீவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் போட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் போட்டலாம். இப்போ இதெல்லாம் 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். பருப்பு 2 தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. பருப்பு வேக வைக்கிறதுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்துருச்சு. யாரெல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணி கரெக்டாக இருக்குது. பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் போல் மசிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. 2 கப் பச்சரிசி மாவு, நான் ரேஷன் பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். நான் சலிச்சு வச்சிருக்கிறேன். இதை போட்டுடலாம். 1 கப் போட்டாச்சு. இன்னொரு கப்பும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஓமம் கையில் கசக்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் ஓமம் வேணாலும் போட்டுக்கலாம், எள்ளு சீரகம் எது வேணால் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். 1 ஸ்பூன் சால்ட்டு இதையும் போட்டுடலாம். தண்ணி ஊற்றாம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். மாவு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெண்ணெய் மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது 4 பாகமாக பிரிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி முறுக்கு உலக்கு எடுத்துருக்கிறேன். இந்த அச்சு தான் போட போகிறேன். மாவு 4 உருண்டையாக பிரிச்சாச்சு. இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து முறுக்கு புளிகிற உலக்கில் இதை போட்டு முறுக்கு புளிஞ்சு எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பிளேட்டு, ஜல்லிக்கரண்டி இதிலெல்லாம் எடுத்து முறுக்கு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் முறுக்கு புளிஞ்சு வச்ச பொண்ணொன்னா எடுத்து இதை போட்டு எடுத்துடலாம். முறுக்கு போட்டு 2 நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே புளிஞ்சு விடலாம். இப்போது மெதுவாக திருப்பி விடலாம். 2 சைடு நல்லா வேகட்டும். டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.